ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியே வந்து சுத்தமா போமாட்டேங்குதுங்க. என்ன காரணம்னே சரியா வந்து தெரியல. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டே இருக்கேன். பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம தனா இருக்காங்க, ஜானகி, மாயா எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. கதிர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "அத்தை, இது வேற ஏதோ ஒரு காரணம் தான். சொல்லுடா" அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "நீ பைக்கெல்லாம் நல்லா தான் ஓட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போதே, இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து கார்த்தி இருப்பானோன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு, நம்ப மாயா வந்து கரெக்ட்டா வந்து கேட்குறாங்க. "ஆமா, இருக்கலாம். நானா வந்து எந்த பிரச்சனையும் ஆகல. தனாவும் நானும் பைக்ல வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தோமா, அப்பதான் வந்து வர வழியில இது மாரிலாம் பிரச்சனைலாம் வந்துச்சு. அதான் வந்து சமாளிக்க முடியல. என்ன கார்த்தி கூட ஆள் வச்சு அடிச்சிருக்கலாம். எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லும்போது, "இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தானா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. "பார்த்துக்க தனா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன இருக்காங்கிற மாரி சொல்லும்போது, "சரிடா, நீ பாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னோனே." "என்னால முடியல. எனக்கு வெந்நீர் ஏதாவது வச்சு தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து "ஏய்! எதுவா இருந்தாலும் உன் பொண்டாட்டிகிட்ட கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாங்க. தனா வந்து கிச்சனுக்கு வராங்க. "அம்மா, அம்மா நீயே வந்து செஞ்சு தரியா?" அப்படின்னு சொல்லும்போது, "தனாக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்க அப்புறம் அவ்வளோதான். ரகுராம் கூப்பிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?" "நான் இப்போ வந்துடுறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து நம்ம மாயா வந்து ரகுராம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஜானகி கிட்ட சொன்னனால, அப்படியே போ சொல்லிடுறாங்க. "ஏய்! அவர் என்னென்னமோ கேட்குறாரு. எனக்கு எப்படி இதெல்லாம் செஞ்சு தரணும்னு சொல்லி எனக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து, "நீ தாம்மா உன் புருஷனுக்கு எல்லாமே வந்து செய்யணும். நானா வந்து பக்கத்துல நிக்க முடியும்?" போதனா போ! வெந்நீர் வச்சு கேட்குறாரு, சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடணுன்னே, அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அதே மாரி ரகுராம் மனச வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு, கேவலமா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. பத்மா, "அண்ணே, எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னு தோணுதுண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்ன ஆச்சு?" "இப்ப நான் கதிர் ரூம்குள்ள வந்து போனேன்." "என்னது? கதிர் ரூம்குள்ள வந்து போனியா? என்ன நடந்திருக்குன்னு?" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப ரகுராம் வந்து, "ஏன் சொல்றேன்னா அண்ணே, கதிர வந்து பார்த்தேன். நிச்சயம் அவன் மனச வந்து மாத்திக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. யார் மனச மாத்துறான்? எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் கரெக்ட்டா சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "நான் சொல்றேனே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ப பத்மா அப்படியே வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. கதிர் ரூம் முன்னாடி அவங்க அன்பா பாசமா வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. தனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டா. கதிரோட மனைவியா மாறிட்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கதிர பார்த்தாலே வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தா. "ரூம்குள்ளேயே வராத. நீ யாரு என் ரூம்குள்ள வரதுக்குன்னு" சொல்லி கன்னா பின்னான்னு வந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தா. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் அவ பேசிட்டு இருக்கா. இத என்னால நம்பவே முடியல. கதிர வந்து இப்படியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான்னா சரி வராது. பார்த்துக்கண்ணே. இது நம்ப குடும்பத்தோட பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ப பத்மா உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடா செய்யலாம்? ஏது செய்யலாம்ன்னு தெரியாம அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. "கதிர், நீ வந்து மேல வந்து தூங்கிக்கப்பா. நான் வேணா கீழ தூங்கிக்கிறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். எப்போதும் நான் கீழ தானே தூங்குவேன். அது உனக்கு இன்னைக்கு சரிப்பட்டு வராது. மேலேயே தூங்கிக்க. அதுதான் உனக்கு நல்லா இருக்கும்ன்னு" சொன்னோனே, அப்படியே கதிர மாட்டும் மேல வந்து தூங்க வச்சுட்டு பெட்ல, இவங்க மாட்டுக்கும் நம்ம தனா கீழ வந்து பாய விரிச்சு போட்டு அப்படியே தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கிறாங்க. அப்படியே கதிர வந்து தொட்டு பார்க்குறாங்க. கதிருக்கு வந்து ஏதோ சரியில்லன்னு தெரிஞ்சோனே, அச்சச்சோ! என்னது இப்படி திகு திகுன்னு இருக்கே! இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்ன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அப்படியே பாட்டத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. உடனே வந்து அந்த இடத்துல வந்து வேக வேகமா வந்து கதிருக்கு நல்லத எல்லாத்தையும் வந்து வெந்நீரு இது எல்லாத்தையும் வந்து வச்சு குடுக்குறாங்க. அப்படியே வந்து அவங்க குடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டோனே, அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க. நைட்டு ஃபுல்லா வந்து கதிர வந்து பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரகுராம் வந்து தனாவோட மனச மாத்தணும்னா, நிச்சயம் நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் தான் உண்டுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "தனா, இங்க வாம்மா! உனக்காக நான் ஒரு நல்லதா வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யணும்." அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நிச்சயம் கதிரையும், நம்ப தனாவையும் பிரிச்சு வைக்கணும்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து அண்ணன் வந்து செய்யும். அதுல எந்த விதத்திலயும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "இந்தாம்மா உன்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் எத நோக்கி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேட்மிட்டன் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டுல நீ வந்து சாதிச்சு காட்டணும் தனா. அதுதான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம்" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிர்றாங்க. இத கேட்டோனே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. "அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க இத வாங்கி தருவீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "நீ ஜெயிக்கணும் தனா. ஆரம்ப காலத்துல எனக்கு இது சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. ஆனா நீ விளையாண்ட இதெல்லாம் பார்த்தா, உனக்கு இயற்கையிலேயே வந்து திறமை இருக்குங்கிற விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திய விட்டுரும்மா. இப்ப நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத செய். உன்ன நான் எந்த இடத்துக்கு வேணாலும் கூட்டிட்டு போறேன். எந்த இடத்துக்கு வேணாலும் நீ போய் விளையாடு. கப்ப வந்து வாங்கிட்டு வா. தனாங்கிற ஒரு பொண்ணு வந்தா, கப்போட தான் வந்து வீடு வருவா" அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து புரிய வை தனா. இதுதான் இந்த அப்பாவோட ஆசைன்னோனே, சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்து போறாங்க அந்த இடத்துல. ஓ! கதிரையும், தனாவையும் பிரிக்கணும் தான். அண்ணன் இது மாரி சூப்பரா வந்து யோசிச்சிருக்காரா?
அண்ணன் யோசிச்சாருன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். இனிமேட்டு கதிரை பற்றி நம்ம எதுவும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தனா வந்து பேட்மிண்ட்ட பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ, அதே மாரி கல்யாண ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கதிர் வந்து எவ்வளோ அன்பா, பாசமா என்கிட்ட நடந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரியாம கதிர நான் வெறுத்து ஒதுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், ஃப்ளாஷ்பேக் சீன்ல வந்து நான் உனக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். தாலி பிரிச்சு கோர்த்த ஃபங்ஷன நீ நல்லபடியா வந்து ஒத்துக்கிட்ட. இந்த விஷயத்த என்னால மறக்க முடியாது. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்க தனா அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிஃப்ட்ட தூக்கி மூஞ்சிலயே வந்து வீசுறாங்க. உடனே அவங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த இத பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் தனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கடா போச்சு? ஏது போச்சுன்னு சொல்லி இங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தானா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கதிர் வந்து அப்படி இதில என்னதான் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கான்? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிக்கும்போது, கதிர நினச்சு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு புடிச்ச விஷயமா அப்பா வந்து வாங்கி குடுத்துருக்காங்க. அத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப கதிர் வந்து என்ன வாங்கி குடுத்துருப்பாப்ல? என் வீட்டுக்காரர் மொதல்ல எனக்கு வாங்கி குடுத்த கிஃப்ட் என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ப தனா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வேக வேகமா வந்து போறாங்க. நம்ப தானா போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேப்பர்லாம் வந்து பிக்கிறாங்க. பிச்சோன்னே அங்கேயும் பேட்மிட்டன் தான் இருக்குன்னு தெரிஞ்சோனே வந்து சந்தோஷம் தாங்கல. எங்க அப்பாவுக்கு இப்ப தான் வந்து தெரிஞ்சிருக்கு எனக்கு என்ன வாங்கி தரணும்னு. ஆனா உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கேடா. என் மனசுல நீ அவ்ளோ வந்து ஆழமா வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கேன். ஆனா நான் உன் மனசுல வந்து முன்னாடியே வந்துட்டேனா? இல்ல மாயா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ வந்து தாலி கட்டினியா? என்னால புரிஞ்சிக்கவே முடியலையேடா! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப தனா நான் உனக்கு இது நாள் வரைக்கும் அன்பா பார்த்ததில்ல, பேசினதில்ல, உன்ன ஒரு மனுஷனா கூட நினச்சதில்ல. ஆனா, நீ பதிலுக்கு எனக்கு காட்டுனது எல்லாமே வந்து அன்பு, பாசம் மட்டும் தானடா நீ வந்து காட்டுன. என்னால இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவே முடியலடா. நான் உன் மேல ரொம்பவே வந்து கோவமா இருந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்கா வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப தனா வந்து கதிர வந்து நினச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம். உன் மனச வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்துறேன். நானும் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்டா. என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி நம்ம தனா வந்து யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.